என்னது, தக்காளியோட அந்த தண்டு பகுதி பச்சை கலரா இருக்கிறது அதை சாப்பிட்டா விஷமா? தக்காளியில அதுவும் அதோடைய தண்டு பகுதியில சொலனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அதோட நம்ம உட்கொண்டா பயங்கரமான டாக்ஸின் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? சொலனின் அப்படிங்கிறது தக்காளிலையும் உருளைக்கிழங்கிலையும் இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு அல்கலாய்ட். இது அதிக அளவுல நம்ம உட்கொள்ளும் போது, அதாவது கிட்டத்தட்ட 100 மில்லிகிராமுக்கு மேல நம்ம ஒரு மனுஷன் உட்கொண்டா உங்களுக்கு வயிறு சார்ந்த உபாதைகளும், அதை விட அதிகமா 300-400 மில்லிகிராம் மேல உட்கொண்டா நரம்பு ரீதியான பிரச்சனைகளும், ஈவன் வேற இறப்பெல்லாம் நேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பச்சையான பழுக்காத தக்காளியில தான் இந்த சொலனின் அதிகம். அதாவது ஒரு 100 கிராம்ல கிட்டத்தட்ட 30 மில்லிகிராம் மேல இருக்கலாம். ஆனா பழுத்த தக்காளியில இந்த சொலனின் வெறும் 0.5 மில்லிகிராம் தான் இருக்கும். அது கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேஷன் அந்த தண்டுல இருந்தாலும் மொத்தமாவே எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் தக்காளியில 0.5 மில்லிகிராம் தான் இருக்கும். இது மூலமா டாக்ஸிசிட்டி வரணும்னா 20 கிலோ தக்காளி சாப்பிட்டாதான் விஷமாகிற அளவுக்கு இந்த சொலனினை நம்ம உட்கொள்ள முடியும். அதுவும் அந்த தண்டு பகுதியை கட் பண்ணலன்னா அந்த விஷம் உள்ள போய் நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அரைகுறை அட்வைஸ். அதனால இதை கண்டு யாரும் பயப்பட தேவை. பழுத்த தக்காளியை பயப்படாம சாப்பிடுங்க. ஆனா பச்சையான தக்காளியில சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா